வெற்றி செய்தியோட வெடியை போட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடியே என்டிஏ கூட்டணி மண்ணை கவி இருக்கு. இது சாதாரண வெற்றி அல்ல. இன்னும் 100 ஆண்டு கழிச்சும் வரலாற்றில் நின்று பேச போகிற வெற்றி. ஆணவ பாஜகவினுடைய வீழ்ச்சியை தமிழ்நாடு தொடங்கி வச்சிருக்கு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு சொன்னேன். இன்று தமிழ்நாடு வென்றிருக்கு. எல்லோரும் சொல்லுங்க, வெல்க வெல்க வெல்கவே, தமிழ்நாடு வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, அரசியல் சட்டம் வெல்கவே. நன்றி. எதிர்க்கட்சிகள் எல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்க? கருப்பு கொடி ஏத்துனா கருப்பு சட்டை போட்டால் முடியுமான்னு கேட்டாங்க. இப்போ ஒரே போடா போட்டுட்டோமா இல்லையா? ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு பத்தாது. ஏப்ரல் 23 தேர்தலில் நீங்கள் வழங்க போகிற அடி இருக்கு, அதுதான் ரியல் அடி. இந்தியா மொத்தம் இருக்கக்கூடிய காவிக்கரை துடைத்தெறியப்படக்கூடிய தொடக்க அடி தமிழ்நாட்டில் இருந்து தான் அதுவும் ஸ்டார்ட் ஆக போகுது. இனிமேலாவது தமிழ்நாட்டை தேவையில்லாமல் உரசி பார்க்காதீங்க, தாங்க மாட்டீங்க. பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய 12 ஆண்டு கால ஆட்சியில் சந்திச்சிருக்கக்கூடிய முதல் தோல்வி, மாபெரும் தோல்வி இது. தேர்தலுக்கு முன்னே தமிழின துரோகி எடப்பாடி சந்திச்சிருக்கக்கூடிய படுதோல்வி இது. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் எல்லாரும் அசால்ட்டாக இருந்துருவோம்னு நினச்சாங்க. தமிழ்நாடு எப்போவுமே அலாட்டாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறது முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டு முதலமைச்சராக மக்களாக நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பில் இந்த ஸ்டாலின் பற்ற வைத்த தீ டெல்லியின் ஆணவத்தை சுட்டெரித்திருக்கு. நம்ம போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. கருஞ்சட்டப்படை காவி படையை வீழ்த்தியிருக்கு. மகளிர் இடஒதுக்கீடுன்னு முகமூடி போட்டு தொகுதி மறுவரைய பாஜக கொண்டு வந்த மசோதாவை இந்தியா கூட்டணி சேர்ந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று தோல்வி அடைய வச்சிருக்காங்க. கருப்பு சட்டத்துக்கு எதிராக வாக்களித்த அனைத்து எம்பிக்களுக்கும் அந்த கட்சிகளின் தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் இங்கே இருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் சார்பில் என்னுடைய கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மகளிருக்கான இடஒதுக்கீட்டை முதலாக உள்ளாட்சியில் கொடுத்தது திமுக. இந்த ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு உள்ளாட்சியில் 50% மகளிர் பொறுப்புகள் இருக்காங்க. 1973 நான் திண்டுக்கல் தீர்ப்பு நாடகத்தில் நடித்தேன். இன்னைக்கு திண்டுக்கல் வந்த நேரத்தில்
தமிழ்நாட்டுக்கு சிறந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு. நாற்பது பேர் டெல்லிக்கு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எடப்பாடி கேட்டார். இப்போ பார்த்தீங்களா, நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் பார்லிமெண்ட்டில் பாஜக காரங்களை பந்தாடிட்டு வந்திருக்கிறாங்க. இதுவே அதிமுக அடிமைகள் அங்கே போயிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். கருப்பு சிவப்பு பட கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வர விடாமுயற்சியா தமிழ்நாட்டுக்காக போராடும். இப்ப சொல்லுங்க, இந்த மண்ணில் யார் ஆட்சி வேணும், யார் ஆட்சி தொடரணும், யார் ஆட்சி தொடரணும்? 200 தொகுதிகளுக்கு மேல எந்த அணி வெல்லணும்? தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? திண்டுக்கல் வீரத்தினுடைய விளைநிலம். திண்டுக்கல் ஒரு ஊரோட பெயர் மட்டும் இல்லை, அது புரட்சியின் பெயர், எழுச்சியினுடைய பெயர். பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக போராடி கணவனை இழந்த பிறகும் பச்சை குழந்தை கையில் வச்சுக்கிட்டு போராடின வேலுநாச்சியாரும் மானங்காத்த மருந்து சகோதரர்களும் தன் அண்ணன் வீரபாண்டிய கெட்டவனை தூக்கிலிட்ட பிறகு பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்த தம்பி ஊமத்துறையும் அடுத்த கட்ட போராட்டத்தில் நடத்த திட்டமிட்ட ஊர் இந்த திண்டுக்கல். ஆன்மீகமா கோட்டை மாரியம்மன் பழனி ஆண்டவர், சுற்றுலா குழுகுழு கொடைக்கானல் சிறு சிறு சிறுமலை, சாப்பாடா தனித்துவமான பிரியாணி, எல்லாத்துக்கும் மேல காவலுக்கு ஃபேமஸான திண்டுக்கல் பூட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டோட உரிமைகளையும் திருடிட்டு போலான்னு நினைச்சாங்க. உள்ளூர் அடிமைகளை அழைச்சி துணைக்கு வச்சுக்கிட்டு டெல்லி கும்பல் வராங்க. திடமான பூட்டுக்கு பெயர் பெற்ற திண்டுக்கல் மக்கள் அவங்களுடைய சதியை முறியடிக்கணும். அதுக்காகத்தான் உங்கள் ஆதரவை தேடி நான் வந்திருக்கிறேன். 1973ஆம் ஆண்டு திண்டுக்கல் தீர்ப்பு என்ற நாடகத்தில் நான் நடித்தேன். 2026 தேர்தலில் திண்டுக்கல் தீர்ப்பு முழுக்க முழுக்க திமுக பக்கம்தான் இருக்கணும் என்று கேட்க வந்திருக்கிறேன். உயிரே போனாலும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக வாதாட நான் ரெடி. நியாயத்தின் பக்கம் நின்று நம்ம கூட்டணிக்கு ஆதரவு தீர்ப்பு எழுத திண்டுக்கல் ரெடியா? திராவிட மாடல் 2.0 உறுதியா? நன்றி. இப்போ உங்க அனுமதியோட நமது வெற்றி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போறேன். அனுமதி கொடுக்குறீங்களா? அனுமதிக்கிறீங்களா? அனுமதிப்பா, அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர், எல்லாராலும் அன்போடு ஐபி என்று அழைக்கப்படக்கூடிய பெரியசாமி அவர்கள். திண்டுக்கல் மாவட்டத்தையே திமுகவில் நாங்கள் ஐபி மாவட்டம் தான் சொல்லுவோம். எதிரிகளுக்கு ஐபி பேரை கேட்டால பிபி எகிறோம் இல்லையா? அந்த அளவுக்கு ஆளுமை திறன் கொண்டவர். கழகத்தையும் சரி, அவர்கிட்ட கொடுத்த துறையும் சரி, இந்த மாவட்டத்தையும் சரி பெரிய அளவில் வளர்த்த பெரியசாமி அவர்களுக்கு
உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். அடுத்து ஒட்டஞ்சத்திரம் தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அமைச்சர் அர சக்கரபாணி அவர்கள், ஐபி அவர்களுடைய உடன்பிறவா தம்பி சக்கரபாணி அவர்கள் இந்த மண்டலத்தை ஐபியோடு சேர்ந்து வளர்த்து வரக்கூடியவர். மாவட்ட செயலாளர், மண்டல பொறுப்பாளர், மாண்புமிகு அமைச்சர் என மூணையும் மிக சிறப்பாக செயல்படுத்தி காட்டக்கூடியவர். செயல்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்கார். பேரு தான் அர சக்கரபாணி, ஆனால் உழைப்பால ஒரு முழு சக்கரபாணி. அவருக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.